தாவேகா நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறீங்கல்ல. தாவேகாக்கு முன்னாடியே மக்கள் இயக்கம்ன்ற பேர்ல எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க தெரியுமா மக்களுக்கு? பசங்களுக்கு நோட்டு புத்தகம், சைக்கிள், அப்புறம் உணவு வழங்குறது, குருதி கொடை அளிக்கிறது, இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது பண்ணியிருக்கிறாங்க. ஓ! அப்படியா? நாம் தமிழர் கட்சி அளவுக்கு பண்ணியிருக்காங்களா? அவங்களோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து மலை. இது வந்து அவ்வளோதான். அதெல்லாம் விடுங்க. 2008ல ஈழப்போர் நடக்கும்போது, நம்மளோட தொப்புள் குடி உறவுகளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும், போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம். 2008 சரிங்களா? ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். ஆனா, விசிகா கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர்கள் வந்து அப்போ வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு. இந்த மாரி கையெழுத்து எல்லார்கிட்டயும் வாங்கி சமர்ப்பிச்சு போர் நிறுத்தணும் அப்படின்றத ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் விஜய் கிட்ட போயிட்டு கையெழுத்து கேட்டிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்னால உடன்பட முடியாது. இது என்னன்னே எனக்கு தெரியாது. அதனால நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்படின்னு சொல்லி, அப்போ நடிகர் விஜய் வந்து சொல்லி அனுப்பிட்டாரு. நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, இதுக்கு நாங்கள் ஓகேங்களா? ஆனா அதே வன்னியரசு இப்போ அவங்க கட்சியில ஒரு அமைச்சர்.